Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டம்ஸில் வர ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் அண்ட் ஷட்டவுன் இஷ்யூவை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சர்ச் பாரில் வியூ அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் என்ற ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இங்கே ஸ்டார்ட் அப் அண்ட் ரிகவரி செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. தென் இந்த ஸ்டார்ட் அப் அண்ட் ரிகவரி ஸ்க்ரீனில் சிஸ்டம் ஃபெயிலியரில் ஆட்டோமேட்டிக்லி ரீஸ்டார்ட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ரிஜிஸ்ட்ரி எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரி எடிட்டரில் லோக்கல் மிஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சாஃப்ட்வேர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் விண்டோஸ் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்கள். தென் கிரியேட் பண்ண நியூ ஃபோல்டரை விண்டோஸ் அப்டேட்னு ரீநேம் பண்ணுங்கள். தென் திரும்பவும் கிரியேட் பண்ண விண்டோஸ் அப்டேட் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனுக்குள்ளே கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணி ஃபோல்டருடைய நேமை ஏயூன்னு ரீநேம் பண்ணுங்க. ஸோ ஏயூ ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே QWORD 64 பிட் வேல்யூன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் கிரியேட் பண்ண ஃபைலை நோ ஆட்டோ ரீபூட் வித் லாக்டவுன் யூசர்னு ரீநேம் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே சேம் டு சேம் நீங்கள் அப்படியே ரீநேம் பண்ணணும், இல்லைனா இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் SFC /scan nowன்ற கமாண்டை ரன் பண்ணுங்க. அடுத்ததாக விண்டோஸ் அப்டேட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. வியூ அப்டேட் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் இந்த அப்டேட் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீனில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஓப்பனாக இருக்கிற அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற ரீசெண்ட் அப்டேட்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆர் ஷட்டவுன் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களுடைய சிஸ்டமில் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலைன்னா சிஸ்டமில் ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் ஒன்லி சாஃப்ட்வேர் மெத்தட்ன்றதால உங்களுடைய சிஸ்டமில் சாஃப்ட்வேர் இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதால இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகும். ஹார்ட்வேர் இஷ்யூ இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டின மெத்தடை யூஸ் பண்ணி இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.